இன்றைய வசனம் இன்றைய நாளிலும் 19ஆம் தேதி 4வது மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 25வது அதிகாரம் 5வது வசனம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி எனக்கு போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உண்மையே நோக்கி நாள் முழுக்க காத்திருக்கிறேன் என்று பக்தன் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியத்தை நாங்கள் சற்று இந்த நாட்களில் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் 5வது வசனம் சொல்லுகிறது, கைட் மீ இன் யுவர் ட்ரூத் அண்ட் டீச் மீ, ஃபார் யூ ஆர் God my Savior and my hope is in you all day long என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி அருளும். லார்ட், வேதம் சொல்லுகிறது கைட் மீ இன் யுவர் ட்ரூத். அருமையான உண்மையிலே சத்தியத்திலே என்னை நடத்துகிறது மட்டுமல்ல, எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, நீரே என் தேவன் என்று சொல்லியும் அதே வேளையில் ரட்சிப்பின் தேவன் என்று சொல்லியும் உண்மையே நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் தேவனிடத்திலே இந்த நாட்களில் இந்த விண்ணப்பத்தை கேட்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மாலே இன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், முதலாவது அவருடைய சத்தியத்தில் இந்த நாட்களிலே நாங்கள் நடக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். அருமை பிள்ளைகளை பாருங்கள், சத்தியத்தை இந்த நாட்களில் நடக்கிற வேளையிலே தேவனிடத்திலே நாங்கள் கேட்கிற வேளையிலே தேவன் சத்தியத்தின்படி நமக்கு போதித்து அருளுவது மட்டுமல்ல, அவரே எங்கள் ரட்சிப்பின் தேவனாகவும் அவரை நோக்கி காத்திருக்கும்படியாகவும் தேவன் செய்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அதனாலே அவருடைய சத்தியத்தை நாங்கள் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே அறிந்து நடப்போமாயிருந்தால் நாங்கள் நம்முடைய பாதைகள் தவறாது, நம்முடைய கால்கள் சொர்க்காதபடி நாங்கள் ஒரு நீதியும் நேர்மையும் உள்ள மனுஷனாக இன்றைக்கு நாங்கள் வாழ முடியும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே ஏன் பிரச்சனைகள், குடும்பங்களுக்குள்ளே ஏன் பிரச்சனைகள், சகோதரங்களுக்குள்ளே ஏன் பிரச்சனைகள், ஏன் இந்த தேசங்களிலே மத பிரச்சனைகள், இப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் வருவதற்கு முக்கியமான காரியம் அவர்கள் அந்த சத்தியத்தை இந்த நாட்களில் அறியாமல் இருப்பதன் நிமித்தம்தான் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே இப்படிப்பட்ட சோதனைக்குள்ளே தள்ளப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு தெளிந்த புத்தியை இந்த நாட்களிலே அங்கே அவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை, அந்த சத்திய வார்த்தையை இந்த நாட்களிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, 1 மணி நேரம் அல்ல, அரை மணி நேரம் அல்ல, 10 நிமிஷங்கள் அல்ல, நாள் முழுதும், த ஹோல் டேஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உம்மை காத்திருக்கிறேன், ஏனென்றால் நீர்தான் என் ரட்சிப்பின் தேவன் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் தேவனை நோக்கி காத்திருப்போமா? அந்த சத்தியத்தை அறிவோமா? சத்தியத்தை அறிந்த இந்த நாட்களிலே நாங்கள் நடக்கிற வேளையிலேயே நம்முடைய பாதைகள் சுவையாக இந்த நாட்களில் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை பாதைக்கு வெளிச்சமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று. அப்படியானால் அந்த சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் வருகிற வேளையிலே சத்தியம் நம்மை வழிநடத்தும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அதனாலே வேதம் சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் என்று ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை கேட்போமா? கர்த்தரிடத்திலே நாங்கள் கேட்கிற வேளையிலே தேவன் அதை நமக்கு கற்றுத்தருவர் மட்டுமல்ல, சத்தியத்திலே நம்மை முடிவு பரியந்த நடத்த அவர் வல்லவராயிருக்கிறோம். நான் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் அப்படியாக நடக்க முடியாது, ஆனால் அவராலே தான் ஆகும். அதனாலே ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்டு சத்தியத்திலே நடந்து இந்த நாட்களிலே தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து நாங்கள் செயல்படுகிற வேளையிலே எந்த உபத்திரவங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும் நான் விசுவாசிக்கின்றேன். அப்படியானால் வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், சத்தியத்திலே நடவுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, வேலை செய்கிற இடங்களிலே தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று
ஆண்டவரும் என் மீட்பெருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.